க்ளோஸ். ஆனாலும் கூட அதை விட என் தேவன் ரொம்ப அருமையானவர். என் கரத்துல ஆண்டவர் இந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கும் போது இது அவருடைய காரியமா இருக்கும் போது என்னுடைய காரியத்தை நான் புறம்பே கொஞ்சம் தள்ளி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர் இங்கே வந்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை உங்களில் யாருக்காயிலும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் இருக்குமானால் நீங்கள் இந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, அவர் காரியத்துக்கு உங்க காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? ஆண்டவர் சொல்றாரு இது நமது காரியம். ஏசாயாட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு நமது காரியமாய் யார் போவான். ஆமென். இது ஏன் காரியம், உன் காரியம் இல்லை, நமது காரியம். எனவே இப்படிப்பட்ட கூடுகையை நாம் கனம் பண்ணுகிறதுக்காக, அவன் கனம் பண்ணுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறதுக்காக நாம் தேவனை நன்றியோடு துதிப்போம். ஹல்லேலூயா. ஐயா அருமையாக லீட் பண்ணாங்க. ஆமென். சோத்திரம். அருமையான செல்வத்தம்பர் ஐயாவுக்காகவும் அருமையான ஆமென் சோத்திரம் நம்முடைய இதை நடத்துகிறதா நம்ம சோத்திரம் ஜெய்சிங் ஐயாவுக்காகவும் நம் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசணும், கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை நடத்திடுவே. என்னை படைத்தவர் நீ, என்றோ நடத்திடுவே. என்னோடு என்னை நடத்தி என்னோடு இருந்தவர் நீ. உங்கள் முன்பதாக நின்று கொண்டிருக்கிற என்னை குறித்து ஒரு சின்ன சாட்சி நான் சொல்லிட்டு இன்னைக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். சோதரம் சங்கீதம் 139 சங்கீதத்தில் சங்கீதம் 139 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நீர் என் உள்ளின் திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்திலே என்னை காப்பாற்றினீர். என் தாயின் கற்பத்திலே என்னை காப்பாற்றுவீர். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வார்த்தை. ஆண்டவர் என்னை கூட என் தாயின் வயிற்றிலே காப்பாற்றினார். 1964ஆம் ஆண்டு நான் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி பிறந்தேன். ஆனால் என்னுடைய தாய் அவர்களுடைய தவறான காரியத்தை செய்ய முற்பட்டு அந்த காரியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்த வேளையில இந்த பிள்ளைக்கு வேண்டாம், கொஞ்சம் காலம் கழிச்சு நம்ம பெற்றுக்கொள்வோம், ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்கிறது என்று சொல்லி ஒரு தவறான ஒரு முடிவெடுத்திருந்த நேரத்துல ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரியை எங்களுடைய சொந்த கிராமத்துக்கு புது தாமரைப்பட்டிக்கு அனுப்பி அங்கே பணி செய்து கொண்டிருந்த என்னுடைய தாயோடு கூட பேச வைத்தார். அல்லேலூயா. ஆமென். என்ன டீச்சர் இப்படி நீங்க அவ சொன்னாங்க, இப்படி நான் ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், எனவே இப்போதைக்கு இந்த குழந்தை வேண்டாம் என்று சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த சகோதரி சொன்னாங்க, இதோட ஸ்டாப் பண்ணுங்க, இந்த ஸ்டெப் இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. இது ஆண் பிள்ளையா இருந்தா ஆண்டவரே உமது ஊழியத்தில் நான் கொடுக்கிறேன் என்று ஒரு சின்ன ஜெபம் மாத்திரம் பண்ணிருங்க டீச்சர், அதோடு விட்டுருங்க என்று சொன்னபோது அந்த அன்பான ஆவிக்குரிய ஒரு ஆலோசனைக்கு என் தாய் செவி கொடுத்ததுனால இன்னைக்கு நான் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சொந்த கிராமத்தை சேர்ந்த சகோதரர்
ஆமென். மனோகரனே இருக்காங்க. ஆமென். பேசுகிறாங்க. என்னுடைய தாயும் அவங்க அம்மாவும் ஒன்றா ஒர்க் பண்ணாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறது எல்லாம் தேவனுடைய வார்த்தை. ஆமென். உங்களை உற்சாகப்படுத்துவது. ஒரு ஜெபம் என்பது சாதாரண காரியமா எனக்கு தெரியலாம். இந்த ஜெப கூட்டத்தை கூட அனைவரும் அசட்டை பண்ணியிருக்கலாம். ஜெபம் தானே, கூடிகை தானே, ஒரு ஜெப கூடிகை தானே. இல்ல, ஒரு ஜெபம் இஸ் a mighty weapon. அல்லேலூயா. அது வல்லமையான ஒரு ஆயுதம். அவங்க அன்னைக்கு சொன்னபோது, அந்த ஆசிரியர் சொன்னபோது, அதை அன்போடு எல்லாம் என்னுடைய தாயார் ஏற்றுக்கொண்டு ஒரு கூடுகை, ஒரு ஜெப, ஒரு சுவிசேஷ கூட்டத்துல எங்க அம்மா அப்படி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இது ஆண் குழந்தையா இருந்தா உங்களை ஊழியத்துக்கு ஒப்புக்கொள்கிறேன். 40 நாள் கருவாய் இருக்கும்போது ஏறெடுத்த ஜெபம், எங்கோ ஒரு இடத்துல, இதே மாதிரி பட்டணத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏறெடுத்த ஜெபம். அந்த ஜெபம் பரலோகத்தை எட்டியது. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், ஆமென், என்னுடைய தாயின் கருவில உருவாய் கொண்டிருந்த என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆமென். 40 நாள் கருவில சோத்திரர். அதனாலதான் அந்த சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் தாயின் கற்பத்திலே நீர் என்னை காப்பாற்றினீர். அடுத்து சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியாக உண்மை துதிப்பேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு காரியத்துக்காக துதிக்கணும். முதலாவது நிறைய காரியங்களுக்காக நம்ம துதிக்கிறோம். நீங்க உங்களை பாருங்க, கண்ணாடியில பார்த்துட்டு, ஆண்டவரே, என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீ உண்டாக்கி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. துதி செய்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது. எனக்கு என்ன ஆண்டவரே கிடைச்சிருச்சு, எனக்கு என்ன வேலை கிடைக்கல, அந்த வேலை கிடைச்ச வேலையில் நிம்மதி இல்லை, எங்க குடும்பத்துல சமாதானம் இல்லை, இதையே முன் வச்சுட்டு இருக்காம, ஆண்டவரே, முதலாவது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீர் என்னை உண்டாக்கி இருக்கிறேன், அதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உமது கிரியைகள் அதிசயமானவைகள், யாரையும் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. விசித்திர வினோதமாய் பூமியின் தாழ்விடங்களிலே ஒளிப்பிடத்திலே, என்னுடைய தாயின் கற்பம் ஒரு ஒளிப்பிடத்துல இருந்தது. அது மாத்திரமல்ல, அது ஒரு பூமியின் தாழ்விடத்தை போல இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல, இருந்த ஒரு சூழ்நிலையில, வெளிச்சம் இல்லாத இடத்துல என்னை தேவன் உருவாக்கி அந்த கருவையுடைய கண்கள் கண்டதாம். அதனால அவன் சொல்கிறது, என் கருவையுடைய கண்கள். இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்க நல்லா சொல்லலாம், என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது. இந்த உலகத்துல நம்ம அவதரிக்கிறதுக்கு முன்னாடி, ஆமென், வேதத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் உன் தாயின் கற்பத்திலே நீ தோன்றினது முதல் உன்னை தாங்கினேன், உன்னை ஏந்தினேன், உன்னை சுமந்தேன். தோன்றினது முதல், at the time of, ஆமென், சோதரன் தேவன் உருவாக்கின நேரத்தில் அந்த இமை பொழுதிலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். சோதரன் இந்த உலகம் அதுக்கு பின்னாடி அறியும். முதலாவது உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறவர், உங்கள் கருவை, என் கருவை கண்டவர் என் தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் அவைகள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்துல எழுதி இருந்தது என்று சொல்கிறார். இதை போய் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களை குறித்து தேவன் தமது புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். எனவே என்னை குறித்து இவ்வளவு காரியத்தை தேவன் செய்திருக்கிறாரே. எங்க அம்மா அந்த ஜெபத்தை ஏறெடுத்தாங்க. அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார். சரியாக 1964 வருஷம், அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி ஆண்டவர் என்னை இந்த பூமியில அவதரிக்க செய்தார். எங்க அம்மா உடனே பார்த்தாங்க, ஏதாவது சேதம் இருக்குதா, கைகள்லாம் எல்லாம் சரியா இருக்குதா. காரணம் என்ன, ஒரு ஸ்டெப் எடுத்தோமே, ஏதாவது விரல் இல்லாம, அது இல்லாம, இது இல்லாம இருக்குதா, பர்ஃபெக்டா சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. விசித்திர வினோதமாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அதனால நான் துதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாராவது பார்த்து ஏன்பா நீ துதிச்சிட்டு இருக்க, ஏன்பா சத்தம் போட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு இருக்க, நேரம் துதிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் அவரை துதிப்பேன். நான் இன்னும் அவரை துதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் என்னை சோத்திரம் இந்த பூமியில அனுப்பினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவங்க சொன்னாங்க, இந்த பிள்ளை ஆண் பிள்ளையா இருந்தா ஊழியத்துக்கு அதே போல அவங்க அர்ப்பணிச்சிட்டாங்க. ஆனா என்கிட்ட சொல்லலை, இவன் பாட்டில் படிக்கணும்ட்டாங்க. ஆனா 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒழுங்கா படிச்சுட்டு வரும். அதாவது 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா பாஸ் பண்ணி போட்டுருவாங்க. அது கூட மாத்திரமல்ல, என்னுடைய அப்பா அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணதுனால ஜான்வாத்தியார் மகனா போட்டு விட்டுருப்பா, 3 பாடத்துல ஃபெயில் ஆகும்போது போட்டு விட்டுருக்கேன். பாஸ் பண்ணிட்டே இருந்தேன். 10ஆம் கிளாஸ் வரும்போது யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. கவர்மெண்ட் எக்ஸாம் எனக்கு என்னுடைய நான் இருந்த எக்ஸாம் எழுதின இடத்துலயே ஹெல்ப் பண்ண ஒரு ஆசிரியர் ஹெல்ப் பண்ண, எழுதுப்பா, இந்த இடத்துல நீ செய் அப்படி சொல்லியுமே நான் 3 பாடத்துல ஃபெயில். 10th 3 பாடத்துல ஃபெயில்.
இங்கிலீஷ்ல, மேத்தமெட்டிக்ஸ்ல எவனாவது சரித்திரத்துல ஃபெயில் ஆகணும்னா சரித்திரத்துல இல்லாத ஒரு காரியம் சரித்திரத்துல ஃபெயில் ஆனேன். அவன் சோத்துவோம் 3 பாடத்துல ஃபெயில். எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி வாத்தியார் பையன் ஃபெயில் வாத்தியார். எனக்கு துணையா அக்காவும் 10th ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒன்னா சேர்த்து 10th எழுதணும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா 6ஆம் கிளாஸ்ல ஃபெயில், 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில், 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில், 12ல அப்படியே எல்லாம் ஈவன் நம்பர்லயும் ஃபெயில் ஆகும். பிரைஸ் எல்லாம். நான் 10ஆம் கிளாஸ்ல 2 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. எங்க அப்பா அம்மாவுடைய நிலவரத்தை யோசிச்சு பாருங்க. அப்பளும் அவமானம் வெட்கம். ஆனால் அந்த சூழ்நிலையில நான் போய் படித்தேன். அப்போ அதாவது 6 மாசம் கழிச்சு திரும்ப எழுதலாம். திரும்ப எழுதுற போது அதே 3 பாடத்துல திரும்ப ஃபெயில். அதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ்ல ஸ்கூல்ல என்ன மார்க் வாங்கணும் அதே தான் விக்டரி டியூட்டோரியல் காலத்துல 34 மார்க். அங்கேயும் 34 இங்கேயும் 34 கரெக்டா போட்டுருக்காங்க. பிரைஸ் ஆமென். 3 பாடத்துல எனக்கு ஃபெயில் ஆகினாரு. அது ஆண்டவரே செய்தாரு. ஒரு பாடத்துல மட்டும் பாஸ் பண்ணிட்டேன்னா 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் எனக்கு 3 சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்கோம். இப்போ 1 தூக்கி போட்டேன். ஆமென். நேரடியா மார்ச் போனேன், எல்லாத்துலயும் பாஸ். அதுக்கப்புறம் +1 +2 காலேஜில் படிக்கும்போது சொன்னாங்க, இவன் ஓ மகனுக்கெல்லாம் அது அமெரிக்கன் காலேஜ்லாம் கிடைக்காதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது ஒரு ஈவினிங் காலேஜ், ஏதாவது சாதாரண காலேஜில் போய் வக்ஃபோர்டு அல்லது இந்த மாதிரி யாதவ காலேஜ் அதில் சேர்த்து விடப்பா அப்படின்னு ஒரு வாதியார் சொன்னார். ஆனால் கடைசியில் கத்திரி எனக்கு என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா, இதே அமெரிக்கன் கல்லூரியில் 81ஆம் வருஷம் என்ன செய்தார்னா பிகாம் படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல என் பேர் வந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஜெபம் சாதாரணமானது இல்ல, ஜெபம் வலிமையானது. அது ஏற்றுக்கும் போது சாதாரணமா தெரியலாம், ஆனா தேவனிடத்துல போய் சேர்ந்துருச்சுன்னா அங்கிருந்து தேவன் பதில் கொடுக்கும் போது அசாதாரணமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவன் நல்லவர். இதெல்லாம் நான் சொல்லிட்டே போற ரொம்ப நேரம் ஆயிடும். சரியான நேரத்துக்கு நான் முடிக்கணும். அதனால சுருக்கமா சொல்றேன். பிகாம் படிச்சு முடிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அதுலயும் என்னை வெளியே அனுப்பும் நிறைய காரியங்களை விசாசனம் செய்த போது, சிலரை எழுப்பி விட்ட போது கூட ஆண்டவர் அந்த காரியத்தை வெற்றியாகி முடித்து எனக்கு தந்தார். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது முதல் மாசத்துல ஒரு ப்ரொஃபஸர் என்னை பார்த்து சொன்னாரு, இஸ் ரியலி யூ ஆர் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னார். ஏன்னா தமிழ் மீடியத்திலேயே படிச்சுட்டு வந்தேன். +2 வரைக்கும் தமிழ். காலேஜுக்கு உள்ள போனது எல்லாமே இங்கிலீஷ். எனக்கு அப்படியே தலையே சுத்துச்சு, உலகமே இருந்து போச்சு. இதெல்லாம் என்னையா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இருக்கும்போது, அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார், என்னுடைய ஸ்டாண்டர்டை பார்த்துட்டு, யூ ஆர் குட் ஃபார் நத்திங், ஈவன் முறுக்கிக்கிறது கூட இஸ்ரேலில் லாய்க்கப்பட மாட்டேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த இடத்த விட்டு நான் வெளியே போயிடணும். இனிமே அந்த காலேஜில் படிக்கக்கூடாது, எங்கேயாவது போய் கரஸ்பாண்ட் கோர்ஸில் படிச்சோம். எங்க அம்மா டீச்சரு, எங்க அப்பா வாத்தியாரு, இவங்க 2 பேரும் ஒரு பிள்ளைக்கு சோறு போட மாட்டாங்களா? இப்படி நான் நினைத்து கொண்டு ஒரு நாள் வாஷ்மன் ஹால்ல இருந்து மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு நான் வந்து கொண்டிருந்த போது, அந்த நேரத்துல ஒரு மாடியில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்கி இருக்கக்கூடிய மாடியில இருந்து ஒரு பாடலை கற்று துணிக்கப்பட்டாங்க. இதான் லாஸ்ட் இந்த காலேஜ்ல. இனிமே அது இன்னைக்குதான் கடைசி நாள், இங்கிருந்து நாம் வெளியே போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வரும்போது டிஜிஎஸ் தினகரனுடைய பாடல் ஒன்று என்னை சந்தித்தது. ஹல்லேலூயா, ஆமென். கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அப்படி ஒரு தீர்மானம், நான் தவறான ஒரு தீர்மானம் எடுத்து வந்துட்டு இருக்கேன். நான் எடுத்த தீர்மானம் அங்க போயிடுச்சு. ஏன்னா எங்க அம்மா ஜெபம் பண்ணி என்னைய ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஆண்டவரே, உமது கையில ஒப்பு கொடுத்த என்னுடைய பிள்ளைய கடைசி வரைக்கும் நீ காத்துக்கொள்ள வல்லவராக இருக்க. வசனம் சொல்லுகிறது, உம்மிடத்திலே ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் நீர் காத்துக்கொள்ள நீ வல்லவராக இருக்கிறீர். நீங்க கூட ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து பாருங்க. ஆண்டவர் அந்நாள் வரைக்கும், அவருடைய நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி, நீங்களே தவறான தீர்மானம் எடுத்து போய் கொண்டிருந்தாலும் சரி, உங்களை தடுத்து நிறுத்துவதற்கு என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாடியில தங்கி இருக்கிற ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்
அவங்க பலவிதமான சினிமா பாடல்களை போட்டு டான்ஸ் ஆடிட்டு டிஸ்கோ பாடலை போட்டுட்டு அவங்க ஜாலியா இருக்கிற நேரத்துல அந்த அறைகளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அறையிலிருந்து என்னை திடப்படுத்தும்படியாய் என் தீர்மானத்தை தடுத்து நிறுத்தும்படியாய் நான் உன்னை கண்டு உன் தாயின் கர்ப்பத்திலே உன்னை அழைத்த தேவன் நான் உன்னை கைவிடுவது இல்லை, நீ சோர்ந்து போகாதே. டிஜிஎஸ்க்கு தெரியாது, டிஜிஎஸை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா முடியல. அவருடைய பாடல் அது மூலமா என்னை பலப்படுத்தினார். அன்றைக்கு அந்த இடத்துல நின்று அந்த பாடல் முழுவதையும் கேட்டேன். கேட்டு சரியாக மதியானம் சரியாக 12 மணி இருக்கும். அந்த பாடல் முழுவதையும் நான் கேட்டுட்டு என்னுடைய கிளாஸுக்கு போனேன். நான் என்னைக்கு எந்த ப்ரொஃபஸர் என்னை பார்த்துட்டு இப்படிலாம் சொன்னாலும் அதே ப்ரொஃபஸர் என்னை தோலை தட்டி கொடுத்து இஸ்ரேல் ஓகே குட் அப்படின்னு சொல்லும்படி கர்த்தர் அற்புதம் செய்தார். பெரிய பெரிய ஸ்கூலில் படித்து நிறைய மார்க் வாங்கி நாங்களாம் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து வந்திருக்கோம்னு சொன்னவங்க டிகிரி வாங்க வரல. அந்த கான்வகேஷனில் இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவனை உட்கார வச்சு ஆண்டவர் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. எந்த நோக்கத்திற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுக்கிறாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் எங்க வீட்டில் யாருமே காலேஜுக்குள்ள அடி எடுத்து வச்சதில்லை, யாருமே காலேஜுக்குள்ள போனதில்லை. எல்லாருமே அப்படியே வந்து ஒரு லெவலில் நிற்பாங்க, அப்படியே டீச்சர் நீங்க போயிடுவாங்க, அப்படியே டீச்சர் ஆயிடுவாங்க. என்னையும் அப்படி கொண்டு போய் தள்ளலாம் நினைச்சிருக்கும் போது என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்கல்ல. அதனால வந்து நீ என்னதான் படிச்சாலும் நீ 200க்கு 105 மார்க் தான் நீ 500க்கு நீ வந்து 205 மார்க் தான்ப்பா நான் உங்களுக்கு தருவேன்னு ஆர்டர் கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னு சொன்னா அந்த கட் ஆஃப் மார்க் ஒன்று இருக்கு. +2லயும் அதே மாதிரி தான். 10th வந்து 250 எடுத்தாச்சுன்னா டீச்சர் ட்ரைனிங்ல சேர்த்து விட்டுருவாங்க. என்னுடைய அக்கா வந்து கரெக்டா 500க்கு 250 அப்படியே கொண்டு போய் டீச்சர் ட்ரைனிங்ல சேர்த்துனாங்க. எனக்கு பார்த்தாங்க உனக்கு மார்க் வராதுக்கும் மார்க் ஆண்டவரே என்ன செய்தாருன்னா இவனையும் டீச்சர் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்தார், வேற லைன்ல என்னை கொண்டு வந்தார். கொண்டு வந்து சரியாக 86ஆம் வருஷம் அப்படி எனக்கு ஒரு ஊழியத்துல நான் ஜாயின் பண்ணும்படி ஒரு ஸ்டெனோகிராஃபரா அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணும்படி ஒரு கர்த்தருக்கு வாய்ப்பு கொடுத்தார். அந்த 86ஆம் வருஷம் இன்னைக்கு வரைக்கும் இந்த 2017 வரைக்கும் கடந்த 31 ஆண்டுகளாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். என் அம்மாவுடைய ஜெபம். ஆமென். சோதரன் சரியாய் நாம் வேலை தேடிட்டு இருக்கும்போது எல்லா கதவுகளையும் தேவன் அடைச்சு வச்சுட்டார். அதெல்லாம் மீறி ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி எப்படியாவது கவர்மெண்ட் செக்டர்ல போய் ஒரு ஸ்டெனோகிராஃபரா ஜாயின் பண்ணிடணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணேன். அப்படி போய் ஒரு போட்டோ ஸ்டுடியோல போய் நான் போட்டோ எடுத்துட்டு அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பணும். 5 மணிக்கு அனுப்பணும். நான் போய் முதல் நாள் போய் என்ன செஞ்சேன்னா போட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்து வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் வாங்கி அதை ஒட்டி அன்னைக்கு சாயந்தரம் அனுப்பினா தான் போய் சேரும். போய் வாங்கும்போது அந்த போட்டோ எடுத்து கொடுத்தாரு. அந்த போட்டோல எப்படி நான் இருந்தேன் தெரியுமா? கண்கள் 2 மூடப்பட்டிருக்குது. அவர் கேட்டாரு இதை எங்க அனுப்ப போறீங்க? பிரைஸ் தி லார்ட். அவன் கதவையும் மூடிடுவேன், உன் கண்ணையும் மூடிடுவேன், நீ எனக்கா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் வீண் போகாதுங்க. ஆமென். அற்பமா தெரியலாம். இப்ப கூட இந்த ஜெப நேரங்கள் வந்து உலகத்தாருக்கு அற்பமா தெரியல, கூடி ஜெபிக்கிறாங்களாமே சொல்லிட்டு இருக்கட்டும். இந்த ஜெபம் வல்லமை உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய கூடுகையை தேவன் கனம் பண்ணுவார். ஆமென். சோதரன் இந்த இடத்துல தேவன் இருக்கிறார், இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால என்னுடைய ஊழியத்தை ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு மேல எங்க அம்மா பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஆமென். நான் என் ஜெபம் வீண் போகலப்பா. ஆமென். அதே மாதிரி சொன்னாங்க, ஏன்னா நீ எஸ்எஸ்எல்சியில் இங்கிலீஷ்ல நீ 2 தடவை ஃபெயில் ஆகி 3ஆவது தடவை பாஸ் பண்ண, இப்போ அநேகருக்கு நீ ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குதா, இந்த கிருபையெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எவ்ரி மந்த் இப்போ கூட எங்களுடைய ஆராதனையில சபையில ஒரு சர்வீஸ்ல ஆங்கிலத்திலே செய்தி அது தமிழ் மொழியாக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. அநேக வெளி தேசத்துல வந்தவங்களுக்கு மொழிபெயர்க்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அவன் ஜெபமானது ஒரு நாள் வீண் போகாது. அந்த ஜெபம் நம்மை தகுதிப்படுத்தும். நீங்க யாரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களோ அவங்கள கர்த்தர் தகுதிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகம் சொல்லலாம் you are good for nothing, நீ ஒண்ணுக்கு லாய்க்கலன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுவாரு நீ லாய்க்குப்பா, நீ என்னுடையவனுப்பா, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவர்கள் உன்னை புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும் போது அக்னி ஜுவாலை உன்னை சேதப்படுத்தாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ என் பார்வையில கனம் பெற்றாய். ஒரு பெரிய தேவன் தெரியுமா? நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. என்னை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர், என்னை தெரிந்து கொண்ட ஒரு உண்மை உள்ளவர். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஆமென் கொடுக்கும்படியா என்னை கொண்டு வந்திருக்கிறதுக்காக நான் தேவனாகிய கர்த்தரை முதலாவது ஸ்தோத்திரிக்கிறேன். நெகேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். The book of Nehemiah chapter 2 verse 20. அதற்கு நான் மறுமொழியாக உங்களுக்கோ என்றால் எருசலேமிலே பங்குகளை மாற்றி. ஆமென். ஹல்லேலூயா.
எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எல்லாம் சொல்லுவோம், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். வர பண்ணினாலும் பண்ணுவார், இல்லாவிட்டாலும் இல்லைன்னு சொல்லல, தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கைகூடி வர பண்ணுவார், காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லிவிட்டு போகிறேன். உங்கள் காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அது எந்த சூழ்நிலை இருந்தாங்க, அது ஒருவேளை உலகத்தின் பார்வையில் முடியாததா இருக்கலாம், ஒருவேளை உலகத்தின் பார்வையில் அது கைகூடி வராத காரியமா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார். யோபின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். The book of Job chapter 17 verse 3. யோபு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு, தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? உலகத்துல ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த உலகத்துல என் காரியத்தை உண்மையிலே போட்டுக்கொண்டு எனக்காக நீ பிணைப்படுகிற தேவன், வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? நிறைய பேர் இருக்கலாம், ஆனா காரியத்தை கைகூடி வர பண்றது கர்த்தர் தான். சிலர் இருக்காங்க, கைகூடி வரும்போது கெடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் காரியத்தை நான் கெடுக்கிறது இல்லப்பா, அதை கைகூடி வர பண்ணுகிறதுக்கு நான் இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியமானது கர்த்தராலே அது கைகூடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபுடைய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகிறார், தேவரீர் என் காரியத்தை நீ மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? வேற யார் என்னை என் குழியிலிருந்து தூக்கி விட முடியும்? நீர் ஒருவரே என்னை குழியிலிருந்து தூக்கி கோபுரத்திலே வைக்கிறவராகவே. 40ஆம் சங்கீதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவார், சங்கீதம் 40ல அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 40ஆம் சங்கீதம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் விளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கம்மலிலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை, நம்மளாம் கூடி ஜெபம் பண்ணா, நம்மளாம் கூடி பாடுனா அநேகர் என்ன செய்வாங்களாம்? இதை கண்டு பயந்து யாரை நம்புவாங்க? கர்த்தரை நம்புவாங்க. நம்மளாம் கூடி 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 இப்படி செபிக்கிறதுனால உலகமானது, ஆமென், சோத்திரம், ஆமென், தேவன் மேல வச்சிருக்கிற சந்தேகம், அவருடைய சந்தேகம் குறையும். அவர்களும் நம்மோடு வந்து தேவனை மகிமைப்படுத்துவாங்க. நம்ம நல்லா செபிக்கணும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கணும். மாத பிறப்பிலும் ஓய்வு நாட்களிலும் நியமிக்கப்பட்ட காலத்திலும் நாம் கர்த்தரை செய்ய துதிங்க. பண்டிகை நாட்களிலும் எக்கால போதுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நேரத்திலே வந்து நாம் தேவனை மகிமைப்படுத்தும் போது, நாம் துதிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய பாடலை கேட்டு அநேகர், ஆமென், சோத்திரம், அவர்கள் பயந்து கர்த்தரை நம்புவார்கள். சோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் குழியிலிருந்து தூக்குற தேவன். யோபு சொன்னார், நீர் என்னை வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? கர்த்தர் ஒருவர்தான் உங்களுடைய விஷயத்திலே அவர் கை கொடுக்கிறவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். யோபின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர் நாம் கிரகித்து பார்க்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள் 37:5. யோபு 37:5ஆம் வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நீ என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான, என் புத்திக்கு எட்டல, நான் நினைப்பேன், நான் நினைக்கல, என் புத்திக்கு எட்டாத காரியங்கள் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். ஏன்னா எப்படியாவது ஒரு டீச்சர் ஆகணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு இந்த ஜீவன் தண்ணீர் பத்திரிகையின் ஆசிரியராக கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா,
ஏறத்தாழ 19 ஆண்டுகளாக இந்த பத்திரிகையை வெளியிடும்படியான கிருபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் செய்த காரியம். எனவே ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கிரகித்து கூட இமேஜின் பண்ணி கூட பார்க்காத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் போது, ஆராதிக்கும் போது, நீங்க உங்க கடந்து வந்த பாதைகளுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க கண்கள் ஆச்சரியப்படும். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய காரியத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னாரு, ஆண்டவரே என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம், எல்லாம் உம்முடையது ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். நாம தாவீது ராஜா தேவ சமூகத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே உட்பிரவேசித்து சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே என்னை நீர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறீர். ஒரு ஆடுகளின் பின்னாடி, ஒரு ஆட்டு மந்தையின் பின்னாடி ஒரு கோலை எடுத்துக்கொண்டு ஒரு ஆடு மேய்க்கிறவனாக நான் வனாந்தரத்திலே நான் திரிந்தேன். கடல் ஆடுகளின் பின்னாக தெரிந்த என்னை இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு சாதாரண கோலை வச்சு மேய்ச்சிட்டு இருந்தேன். இப்ப 40 வருஷமா செங்கோலை கொடுத்து என்னை ராஜா வாங்கி சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகை செய்யும்படி வச்சிருக்கீங்களே, இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறதுக்கு நான் ஏமாத்திரம், என் வீடும் ஏமாத்திரம். நீங்களும் சொல்லுறாங்க. நீங்க ஒரு காலத்துல நீங்க கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நம்ம நிறைய காரியம் ரீவைண்ட் பண்ணி பார்த்ததுல எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு உங்க டேப் ரெக்கார்ட்ல ரீவைண்ட் பண்ண அமைக்க பாருங்க. கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிரகித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அநேக காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணியிருக்கிறார். இன்னும் பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். நாத்தாவேல சொன்னார், ஆண்டவர் சொன்னார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். You shall see greater than this என்று சொன்னார். அல்லேலூயா. நீ இப்ப பார்த்துட்டு இருக்க பத்தியா, இதை விட பெரிய காரியங்களை நீ பார்க்க போற. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனவே நாம் கிரகித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிற ஒரு காலத்துல உங்க காரியத்தை கொடுத்துட்டீங்கன்னா, நெகேமியா போல அவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். சங்கீதம் 37ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. அவரே என் காரியத்தை இந்த ஆபீசர் வாய்க்க பண்ணுவாரா, இந்த ஆபீசர் கையெழுத்து போடுவாரா, இந்த உயர் அதிகாரி எனக்காக பரிந்து பேசுவாரா என்று சொல்லி நீங்க யோசித்து கொண்டு சொல்றாங்க. உங்க காரியத்தை கர்த்தரிடத்துல ஒப்புவிங்க. ஆமென். கையெழுத்தே போட மாட்டேன்னு சொன்னவரே கையெழுத்து போடுவாரு. அல்லேலூயா. இந்த சபையில ஒரு சகோதரனுடைய ஒரு காரியத்துல அவர் உயர் அதிகாரி, நான் கையெழுத்தே போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். பல முறை தேவனுக்கு இந்த ஃபைல் போகும். ஆனாலும் கரெக்டா இவர் காரியத்துல மட்டும் என்ன செய்ய மாட்டாரு, கையெழுத்து போட மாட்டாரு. இவர் கையெழுத்து போட்டாருன்னா தான் அவருக்கு இன்கிரிமெண்ட், அந்த இன்சென்டிவ் இதெல்லாம் வரும். அதுக்கு அது ரிட்டையர்மெண்ட் பின்னாடியும் அந்த காரியம் தொடரும். ஆனா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நாள் சோர்ந்து போய் அவன் ஆராதனை முடிச்சு போகும்போது, ஜெபம் பண்ணுங்க காரியத்தை கர்த்தருடைய சமூகத்துல வைத்தோம். ஆலயத்திலே அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணினோம். அடுத்த வாரம் அவர் ஆராதனை கருத்து சொன்னாரு. நம்ம ஜெபம் பண்ணி போன அடுத்த நாளே கையெழுத்து போட்டார் பாஸ்டர். அல்லேலூயா. காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் சேர்ந்து வேணாலும் காரியங்களை மறைக்கலாம், ஆனா கர்த்தர் காரியங்களை திறந்து வச்சிருவாரு. அல்லேலூயா. அவன் இது எப்படி பிள்ளையின் காரியம், அவன் அவனுடைய வழியை எனக்கும் போயிச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது அவை காரியத்தை வாங்கி போடுறது நீ அல்ல, நானே என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார். எனவே உங்க வழியை, என் வழியை நம்ம கர்த்தருக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். எனவே நெகேமியா அவர் தன்னுடைய காரியத்தை அவர் கர்த்தருடைய கரத்திலே கொடுத்தார். நீங்க நெகேமியாவின் புத்தகம் அங்கே பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நெகேமியா யாருன்னு கேட்டீங்கன்னா, அங்கே 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன் என்று சொன்னான். அவன் தைரியமான ஒரு ஆள். நெகேமியானா ஒரு தைரியமான பாத்திரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உபவாச ஜெபம், அதாவது தொடர் ஜெபங்கள், சங்கிலி ஜெபம், எந்த ஜெபமா இருக்கட்டுங்க, அந்த ஜெபத்துல யாரை பற்றி பேசுவாங்கன்னு சொன்னா நெகேமியா பற்றி பேசுவாங்க. ஏன்னா உபவாசித்து அழுது
தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து எருசலேமின் அலங்கத்தை ஜெபத்திலேயே கட்டினவர். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர் சொல்லாம அவர் உபவாச ஜெபம் முடிக்க முடியாது. அவரை சொல்லலாம், நெகேமியாவை சொல்லுவாங்க உபவாச ஜெபத்துல. அடுத்தது யாரை சொல்லுவாங்க? எஸ்தரை சொல்லுவாங்க உபவாச ஜெபத்துல. அப்புறம் வேற யாரை சொல்லுவாங்களா? தானியேலை சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ஜெப வீரர்கள், வீராங்கனைகள். இவங்கெல்லாம் போயிட்டாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டாங்க. அவர்கள் காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் பாஸ்டர் இதை நம்ம வாசிக்கணும்? இல்ல, இதை வாசிக்கிறதுனால உங்களுக்கும் எனக்கும் பலன் உண்டு. ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்வதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக ஆமென் அவைகள் கடிந்து விடுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. நெகேமியா இல்ல, தானியேல் இல்ல, ஆபிரகாம் இல்ல, ஈசாக் இல்ல, யாக்கோபு இல்ல, ஆனா தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. My God is alive. என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்னோடு இருக்கிறார். இந்த நெகேமியா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தைரியசாலி. அவனுடைய பேருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா யெகோவா என் ஆறுதல். இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஒரு அரசாங்கத்துல உயர் அதிகாரியாய் அவன் இருந்தான். ஒரு ராஜாவுக்கு அவன் பானபாத்திரக்காரனாய் இருந்தான். கப் பேர் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துல ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க. இங்க எல்லாருமே நீங்க மோஸ்ட்லி 99% கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். அப்படிதானே? ஹல்லேலூயா. பலர் உயர் பதவியில இருக்கிறீங்க. ஆமென். சோதர உயர் பதவிக்காக போக போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ப்ரமோஷன் தர போறாரு. ஆமென். சோதரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்காரு. நீங்க கவர்மெண்ட் சர்வெண்ட். இங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். யாருன்னு கேட்டீங்கன்னா நெகேமியா. அந்த நெகேமியா என்ன செய்தார்னா அவர் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார்ந்து அவருக்கு திராட்சை ரசத்தை எடுத்து கொடுக்கிறவர். ராஜா ஒரு திராட்சை ரசம் குடிக்கிறாருன்னா அது முதல்ல குடிக்கிறது யாரு? நெகேமியா. அவர் குடிச்சிட்டு அவர் உயிரோடு இருந்தா தான் ராஜா குடிப்பார். ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ்ல இருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகிய நெகேமியா ஜெப வீரர். ஹல்லேலூயா. அவரிடத்துல அவரை பார்க்கிறதுக்கு அங்க எருசலேம்ல இருந்து வந்தாங்க, ஆட்கள் வந்தாங்க. எழுதப்பட்டிருக்கிறது அங்கே சோத்திரம் நெகேமியா புத்தகம் முதல் அதிகாரத்துல என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேற சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பின் மீது தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். ஒரு உயர் பதவியில இருந்த ஒரு தேவனுடைய மனிதர் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார். அவர் யாரை பத்தி கேட்கிறார்? தன்னுடைய சகோதரரை பத்தி, தன்னுடைய சொந்தங்களை பத்தி, நம்முடைய பட்டணத்து மக்களை பற்றி விசாரிக்கிறார். ஆமென். ஒரு நல்ல ஒரு பழக்கம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மேல 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 பெரிய பதவி போயிட்டாங்கன்னா அவங்க அப்படியே போக 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 ஆமென் மறந்துடுவாங்க. ஏறி வந்த ஏணியை எட்டி தள்ளிடுவாங்க. ஆமென். ஏணியையும் தோணியையும் தள்ளுற உலகம் தான். ஆமென். நம்ம எனக்கு தெரியாதுன்றவாங்க. கூட பிறந்தவங்களே நின்றுட்டு தெரியாது அப்படின்னு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகங்க. ஆனா நெகேமியா அப்படி கிடையாதுங்க. அவர் தன்னிடத்துல வந்து தன்னுடைய சகோதரர் கொண்டு வந்த செய்தியை கேட்டுட்டு ரொம்ப அவர் மனதுல வேதனைப்பட்டார். சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அவருடைய சிறையிருப்பின் செய்தியை குறித்து கேள்விப்பட்ட போது 3ஆம் வசனம், அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் வீழ்ந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது ஓகே, நம்முடைய சிச்சுவேஷன் நீங்க பாத்துக்கங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கேன். என் நிலைமை உங்களுக்கு தெரியும். அதனால ஓகே சரி பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லல. அவர் என்ன செய்தார்னா எருசலேமுக்காக வாசிங்க அந்த வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன செய்தாரு? ஜெபம் பண்ணினாங்க. அவர் ஜெபத்தை நீங்க வீட்டுல போய் வாசிப்பாங்க. அப்ப அங்க ஆரம்பிக்கிற ஜெபம் கடைசி அங்க பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் 11ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய ஜெபம் போயிட்டு இருக்குங்க. ஒரு நீண்ட ஜெபம், ஒரு அருமையான ஜெபம். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, என்ன சொல்லி ஜெபிக்கிறதுன்னு தெரியல. அப்படி யாரும் இருந்தா நான் ஒண்ணு சொல்றேன், இந்த வசனங்களை வாசிச்சு நீங்க ஜெபிக்கணும். அதுக்கு பேரு வசன ஜெபம். சொல்றாரு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே ஆரம்பிக்கிறார். பார்த்தீங்களா? அவன் எப்ப பேசினாலும் நம்மளாம் சொன்ன கர்த்தாவே ஆரம்பிச்சிருவோம். அவர் நேசத்துல அப்படி ஆரம்பிக்க மாட்டாரு. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே
கூடாதே. அப்படிதான் ஆரம்பிப்பாரு. அவர் சொல்றாரு, உண்மையில் அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளை கை கொடுக்கிறவங்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜெபத்தை நீங்க வீட்டுல போய் வாசிப்பாங்க. அப்படி ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது கேட்டீங்கன்னா, 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல வாசிக்கிறோம். அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் ஏப்ரல் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். முன் ஒருபோது அவர் சமூகத்துல என்ன எப்படி இருந்தது இல்ல துக்கம். ஒரு ராஜாவுக்கு முன்னாடி ஒருபோதும் துக்கமா இருந்ததே கிடையாது. அப்படின்னா எப்படி இருந்திருப்பாரு? சந்தோஷமா இருந்திருப்பாரு. ஒரு ராஜாவுக்கு முன்னாடியே துக்கமா இல்லைன்னா ராஜாவுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? சோர்ந்து போய் துக்க முகத்தோடு ஏன்டா வாழ்றோம். சிலர் கேட்ட சொல்லுவாங்க, ஏதோ இருக்கேன் சாக மாட்டாங்க அப்படின்லாம் சொல்றவங்க இருக்காங்க. இங்க யாரும் அப்படி சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். விரக்தியோடு பேசுகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் ஐயா சொன்னாங்க இல்லையா, ஆபத்துகள் பெருகி இருக்கிறது. குறிப்பாக காவலர்கள் பணியில அவர்கள் போயிட்டு திரும்பி சுகமா திரும்பி வர்றது ரொம்ப அரிதா இருக்கிறது. ஆபத்துகள் மிகுந்து இருக்கிறது. நிந்தைகளும் அவமானங்களும் வந்து மோதிக்கொண்டிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நிந்தையும் அவமானமும் எருசலேம் பட்டணத்துல இருக்கிற மக்கள், தனது சொந்த தேவ மக்கள் அங்க அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது, நான் ஒரு ராஜாவுக்கு கீழே ராஜாவுக்கு அடுத்தபடியா நான் உட்கார்ந்து நான் சுகமாய் நான் இதை அனுபவித்துக் கொண்டிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட கேட்டாரு. ராஜாவுக்கு போய் அவர் வந்து திராட்சரசத்தை கொடுத்தாரு. அப்பொழுது அவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, நீ துக்கமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. ராஜா நாடி பிடிச்சு பார்த்த மாதிரி சொல்லிட்டாரு. அவர் முகத்தை பார்த்தே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, நீ ஒருபோதும் என் சமூகத்துல நீ துக்கமா இருந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு நீ துக்கமா இருக்கிற. உன் துக்கத்துக்கு காரணம் என்ன? இது வியாதி இல்ல, வேறு இது மனோ துக்கம். அது என்னன்னு சொல்லு அப்படின்றது போல அவர் கேட்ட போது, அப்பொழுது ராஜாவை நோக்கி ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் நான் துக்க முகத்தோடு இருப்பது இராதிருப்பது எப்படி? அங்க இடிஞ்சு கிடக்கும் போது நான் எப்படி அங்க சந்தோஷமா இருக்க முடியும்? ஆமென். தன்னுடைய சொந்த மக்களுக்காக அவனுடைய இதயம் ஒரு உடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கு. இங்க இருக்கிற நாம கூட நம்முடைய சொந்த மக்கள் இன்னும் இந்த ஆசீர்வாதத்தை, இன்னும் இந்த நல்ல ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்காக பாரப்படட்டும், அவர்களுக்காக செபிக்கட்டும். அங்கே அவர் என்ன செய்தார்னா, நான் எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அப்போ நீ உன் காரியம் என்ன, நீ என்ன கேட்க வர்ற அப்படின்னு சொல்லும் போது கூட ராஜா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். இந்த ராஜா என்ன நினைப்பாரு? ஜெபம் பண்ண என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அந்நிய தேசத்துல அந்நிய நாட்டு ராஜா அவருக்கு கீழே வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவன் ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துறான். அங்கே சொல்றான், நான் ஜெபம், உடனே ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டான். அவர் என்ன ஏதுன்னு கேட்கல. அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அதுக்கு பின்னாடி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து, அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ராஜா உன் காரியம் என்னன்னு கேட்கும்போது பரலோகத்தின் தேவனை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு அவர் ராஜாட்ட சொன்னாரு, எந்த ஒரு காரியமா இருக்கட்டுங்க, நீங்க நம்ம ராஜாட்ட நீங்க உங்க காரியத்தை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பூலோகத்தில் இருக்க ராஜாட்ட நீங்க உங்க பெட்டிஷனை வைங்க, உங்க அப்ளிகேஷனை வைங்க, உங்க காரியத்தை வைங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் காரியம் கைகூடி வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சொல்லுங்க, ஜெபத்தை உங்க வாழ்க்கையில மறந்துடாதீங்க. இந்த நெகேமியாவோடு அவருடைய மூச்சோடு அவருடைய பேச்சோடு கலந்தது என்ன என்று சொன்னார், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி. இந்த 13 அதிகாரத்துல 10 முறைக்கு மேல அவருடைய ஜெபத்தை நீங்க வாசிக்கலாம்.
ஆமென். இப்படி ஜெபம் பண்ணியே அவர் காரியங்களை எல்லாம் கைகூடி வர பண்ணி கொண்டார். அல்லேலூயா. ராஜா போய் சொன்னோன்னு ராஜா என்ன சொல்றாருன்னா, அந்த அர்த்த சிஸ்டர் ராஜா என்ன செய்கிறார் கேட்டீங்கன்னா, நெகேமியாவின் லீவு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த நெகேமியா சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார். ராஜா, நான் அந்த அலங்கத்தை கட்டும் போது எனக்கு இந்த காரியங்கள்லாம் தேவையா இருக்கிறது, என்னுடைய தேவை இதுதான் என்று சொன்ன போது ராஜா, நோ, லீவு மட்டும் தான் தருவேன், வேற எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லல. அந்த ராஜா என்ன தந்தாருன்னா, நல்ல லீவு கொடுத்தாரு, அப்புறம் சிபாரிசு கடிதம் கொடுத்தாரு, ரெக்கமெண்டேஷன் லெட்டர். நீ போற வழியெல்லாம் இந்த லெட்டரை காமிச்சு உனக்கு தேவையான எது வேணாலும், மரம் வேணாலும் சரி, என்ன வேணாலும் நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சரி, எல்லாம் இலவசமாய். தேவனுடைய வேலைக்காய் தேவன் ஒரு அந்நிய நாட்டு ராஜாட்ட ஆண்டவர் கிருபை கிடைக்க வைத்தார், தயவு கிடைக்க வைத்தார். அது மாத்திரமல்ல, பொருளாதார உதவிகளை செய்தான், பணி செய்ய ஆட்களை அனுப்பினான். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நெகேமியா புறப்பட்டார். அங்க போகும்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் காரியங்களை வாய்ப்பு செய்தார். அவருக்கு நிறைய சத்துருக்கள் எழுப்பினாங்க. குறிப்பா சொல்ல போனா சன்பல்லா தொபியா எழுப்பினாங்க. நமக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்கும் போது அந்த காரியத்தை செய்ய நீங்கள் செபத்தோடு தீர்மானிக்கும் போது சத்துருவும் என்ன செய்வான், உங்கள் எதிராளியாக பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவர் அந்த காரியத்தை கெடுப்பதற்கு முயற்சிப்பான். ஆனால் கர்த்தர் உங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். நெகேமியா அவன் என்ன செய்தான், எல்லாவற்றையும் அவன் ராஜாட்ட பெற்றுக்கொண்டு அவன் புறப்பட்டு அவன் காரியங்கள் உள்ள போகும்போது தேவன் அவனுக்கு முன்னே சென்று எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்து கடைசியில நீ வாசி பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதியில முடிந்தது. அல்லேலூயா. லேசான காரியம் என்னங்க, ஒரு ரூம் கட்டுறதுக்கு, ஒரு வீட்டை கட்டுறதுக்கு இன்னைக்கு கூட நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா அன்றைக்கு ஒரு பட்டணத்துக்கே அலங்கத்தை கட்டினாராம். பிரைஸ் தி லார்ட். நெகேமியா ஒரு சிவில் இன்ஜினியர் போல. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு சிவில் இன்ஜினியர் தேவை, ஆண்டவருக்கு பிரைஸ் தி லார்ட் அவன் டென்ட் மேக்கர் பவுல் தேவை, ஆண்டவருக்கு ஃபிஷர்மேன் பேதுரு தேவை, ஆண்டவருக்கு பிரைஸ் தி லார்ட் இப்படியே சொல்லிட்டு போனா டாக்ஸ் கலெக்டர் தேவை, ஆமென், பிரைஸ் தி லார்ட் மத்தேயு தேவை, ஆண்டவருக்கு நீங்களும் நானும் தேவை. அல்லேலூயா. அவன் உங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். எனவே ஜெபம் பண்ணி துவங்குங்க. எந்த காரியமானாலும் ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்தின் தேவனை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய காரியம் தேவனாலே ஆமென் கைகூடி வரும். அல்லேலூயா. சரியா 52 நாள்ல இத வாசிச்ச ஒரு சகோதரன் அவர் சின்ன பிராயத்துல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது அவர் ஆந்திர பிரதேசத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்னாங்களாம், டேய் உன்னை கடவுளே வந்தாலும் திருத்த முடியாதுடா, கடவுளே வந்தாலும் உன்னை மாற்ற முடியாதுடா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க அம்மா சொன்னாங்க, கடவுளே வந்தாலும் உன்னை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்படி சொல்லப்பட்ட சூழ்நிலையில அவர் உள்ளத்துல நல்லா போய் பதிஞ்சிருச்சு, என்னை மாத்துறதுக்கு கடவுளே வந்தாலும் முடியாது. அப்படிப்பட்ட நேரத்துல அந்த ஊருக்கு சுவிசேஷம் வந்தாங்க அந்த கிராமத்துக்கு. அவங்க வந்து சொன்னாங்க, இயேசு உங்களை மாற்றுவார், இயேசு வல்லவர். அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர், அவர் உங்களை மாற்றுவார், அவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட போய் கேட்டார் அந்த பையன். எங்க அம்மா சொன்னாங்க, கடவுளே வந்தாலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி நீங்க சொல்றது இந்த இயேசு என்னை மாத்துவாரான்னு கேட்டாங்களாம். அப்போதான் ஒருத்தர் நியூ டெஸ்டமெண்ட்டை கொடுத்து இதை போய் வாசிப்பா, ஆண்டவர் உன்னை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த வாலிபன் போய் படிச்சுட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அப்படியே படிச்சு வரும்போது நல்ல எம்பிபிஎஸ் டாக்டர் ஆயிட்டார். டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சிட்டார். அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் இந்த நெகேமியா 52 நாள்ல அலங்கம் கட்டினதை வாசித்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே அவருக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி 52 நாள்ல அலங்கத்தை கட்டி முடித்திருப்பார் என்று சொன்னார். நான் உமக்காக இந்த ஆலயத்தை 52 நாள்ல கட்டி முடிக்கணும், நீங்க தான் இதை செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ற ஒரு ஆலயத்தை சரியாக 52 நாள்ல கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டார். நீங்க உங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம். சதீஷ் குமார் அப்படின்னு போட்டு நீங்க பண்ணீங்கன்னா கல்வாரி சர்ச்னு ஒன்று வரும். முத்தையப்ப நம்பிக்கை டீம்லாம் வந்துட்டு இருக்காரு. அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா 52 நாள்ல ஏகப்பட்ட
அதாவது ஜேசிபி மிஷின் கொண்டு ஏகப்பட்ட ஆட்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரிய பெரிய ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி கூட போய் கட்ட முடியாது. ஆனா இவரு ஊழியம் செய்கிறாரு, சபை போதகர். இவர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்துட்டு இருக்காருன்னா பெரிய காரியத்தை செய்ய பண்ணுகிற தேவன் அவரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு இந்த வசனமானது அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. ஜெபம் பண்ணாரு. என்னைய கடவுளே வந்தாலும் மாற்ற முடியாது எங்க அம்மா சொன்னாங்க. ஆனா அவங்க எங்க அம்மாவுக்கு முன்னாடி என் தேவன் என்னை மாற்றினது மாத்திரமல்ல, என்னை ஊழியக்காரனாக என்னை ஆண்டவர் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே தேவன் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாருங்க. சரியாக 52ஆம் நாள் பிரதிஷ்டை நடந்தது. இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சில் ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து ஆராதிச்சுட்டே இருக்கிறாங்க. தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீங்க ஏதாவது காரியத்தை செய்ய தூங்கும் போது ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள நான் முடிக்கணும், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னா உங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லா இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்முடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவனை நோக்கி பார்ப்போம். உங்க காரியம் என் காரியம் யார் கையில இருக்கு தெரியுமா? காரியத்தை கையிலே எடுத்து உங்க காரியத்தை கையில் எடுத்து தமது காரியமாய் மாற்றி அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவர் கையில கொடுத்தீங்கன்னா அவர் தமது கரத்தை வைப்பார். அவர் கை வைக்கிறது மாத்திரமல்ல, அவர் கை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய காரியத்தை என்னுடைய காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். பெண்டிங்ல கிடக்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் முடிச்சு தர போறார். ஹல்லேலூயா. பாதியில விடப்பட்ட காரியங்களை கர்த்தர் முடிச்சு தர போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோதர மனுஷனால் கூடாத காரியங்களை ஆண்டவர் கை கூடி வர பண்ண போகிறார். நிறைய பேர் ஒருவேளை ஒரு சில காரியங்களை துவங்கிட்டு நான் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம இருக்கலாம். இன்றைக்கு இந்த 15வது நாளில இந்த அக்டோபர் மாதத்துல 2017ஆம் வருஷத்துல ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் காரியத்தை நான் கை கூடி வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசின் தந்திரங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, தடை செய்யும் சன்பல்லா தொபியாவுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனை பாருங்கள். ஜெபவீரனாகிய நெகேமியாவை பாருங்கள். அவன் ஒரு உபவாச வீரன், அவன் ஒரு தைரியம் உள்ளவன், அவன் ஒரு விசுவாச வீரன், அவன் உண்மை உள்ளவன், நேர்மை உள்ளவன், கண்டிப்பான, ரொம்ப கண்டிப்பான. நீ பின்னாடி வாசித்து பார்த்தீங்க, ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. நம்ம கூட நம்முடைய காரியங்கள் இல்லை, தேவனுக்காக ஒரு வைராக்கியம் பாராட்டி ஆண்டவருடைய காரியத்திலும் உலக காரியத்திலும் உண்மையா வைராக்கியமா ஆமென் சொல்கிறோம் செயல்படுவோம் என்று சொன்னால் நீங்க ஒரு நெகேமியாவாக கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நான் ஒருவனா எப்படி இந்த காரியத்தை செய்யறதுன்னு கேட்காதீங்க. பரலோகத்தின் தேவனோடு நீங்கள் ஆமென் சொல்கிறேன் நீங்கள் இணைந்து விடுவீர்கள் என்று சொன்னால் ஆமென் அவர் உங்களுக்கு கை கொடுப்பார் என்று சொன்னால் எல்லாரும் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. எல்லாரும் எழுதுவாங்க, வாங்க இந்த நல்ல வேலைக்கு நாங்க கை கொடுக்கிறோம், எல்லாரும் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அவரவர் எழுந்து தங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சுவரை கட்டினார்கள். 52ஆம் ஆண்டு எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டது. நீங்க தான் போனீங்கன்னா யாரும் கை கொடுக்க மாட்டாங்க. தேவனோடு நீங்கள் புறப்பட்டு போவீர்கள் என்று சொன்னால், கர்த்தரோடு நீங்கள் இணைந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்கள் 2 கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டிய வேலைகளை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். உங்களுக்காக மனுஷரை எழுப்புவார், அவர்கள் கை கொடுப்பார்கள், அவர்கள் காரியத்தை ஆமென் சோதனம் ஆமென் வந்து உங்களுக்காக அவர் நின்று செயல்படுவார்கள். உங்களோடு இருந்து தோள் கொடுப்பார்கள். ஆமென். சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆமென். நெகேமியாவின் புத்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க, வீட்டுல போய் வாசித்து பாருங்க. வெள்ளம் போல நிந்தை வந்தாலும் வீரர் நெகேமியாவுக்கு தேவன் அளித்த ஆவியை ஆமென் சொல்ற நாம பெற்றுக்கொள்ளுமானால் நிச்சயமாகவே நமது காரியத்தை கூட கர்த்தர் ஜெயமாய் கூடிய பண்ணுவார். இருக்கிற எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம அர்ப்பணிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. இத நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை எங்குள்ளதே. அவர் கிருபை
அன்றைக்கு நெகேமியாவுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணினவர் இன்றைக்கு எங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றியோடு வைத்து அடுத்த முறை நாங்கள் இங்கே வரும்போது என்னுடைய காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணினார். என்னுடைய காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணினார். நாங்கள் கிரகித்து கூட பார்க்க முடியாத காரியத்தை, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். என் புத்திக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்தார். என்னை விடுதலையாக்கினார், என்னை உயர்த்தினார், என் பாதங்களை எல்லாம் மாற்றினார், கடன் பாதங்களை மாற்றினார். என்னை குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி கண்மலையில நிறுத்தி என் கால்களை உறுதிப்படுத்தி என் வாயிலை புதுப்பாட்டை கொடுத்தார் என்கிற சந்தோஷமான சாட்சிகளை நாங்கள் கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த கொடுக்கை ஒழுங்கு செய்து நடத்துகிற அருமையான நம்முடைய தாசர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு மேலே விசேஷித்த கிருபை தந்து அதுவரை மக்கள் சொல்றது கொடுக்கை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராங்க. அநேகர் வந்து ஜெபிப்பதற்கு, அவன் இந்த இடத்துல வந்து அநேகருமை மகிமைப்படுத்துவதற்கு, அவருடைய காவல்துறையிலும் அவருடைய அரசாங்கத்திலும் பணியாற்றுகிற அநேகர் வந்து, உயர் அதிகாரிகள் வந்து, அவருடைய பதவியில் இருக்கிற அநேக பெரிய அதிகாரிகள் வந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு தேவனை எங்களோடு சேர்ந்து மகிமைப்படுத்துவார்களாக. அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்திலே அருமையான செல்வினையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த முறை கூடுகையிலே எங்கள் மத்தியிலே கொண்டு வரப்போவதற்காக மக்கள் சொல்கிறோம். அதுவரை இன்னும் அநேகரை கொண்டு வரப்போது நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இந்த அநேக தாவே அந்த ஸ்டேட் லெவல் கூடுகையுடைய கரத்திலே வைக்கிறோம். நாங்கள் செபித்ததின்படியே காரியத்தை கைகூடி வர பண்ணி உடைய தாசனை கொண்டு வந்து நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த நல்ல காரியத்துக்காக எழுந்து கட்டுவோம், எழுந்து நாங்கள் உதவி செய்கிறோம் என்று அநேகர் எழும்பும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படி செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உலகங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம், அன்பியும், சந்தோஷம், சமாதானம், விடுதலையும், ஆசீர்வாதம் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களை அவரோடு கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.